ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது வந்துட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி நான் பேசுகிறேன். என் படித்த எனக்கே வந்துட்டு பெருசாக நான் போய் கேட்ட இடத்துலலாம் சரியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இத்தனைக்கும் நான் குழந்தைய தூக்கிக்கிட்டே 3 டேஸாக அலைஞ்சேன். எனக்கு மகளிர் காசு வரலை, ரூ. 1 மெசேஜும் வரலை. என்னென்னா, ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் என் ரேஷன் கார்டில் இருந்தது. என்ன மிஸ்டேக்னால், என்னோடய பேங்க் புக் நம்பர் வேறு, என்னோடய ரேஷன் கார்டு ஃபோன் நம்பர் வேறு. அதையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து என்ன மெசேஜ் வந்தது கவர்மெண்ட் மூலிமா, இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்துட்டு மத்திய கூட்டுறவு வங்கியில் வந்து 0 பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. சரி, நானும் அந்த மெசேஜ் நான் வந்து மண்டே பார்த்தேன். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை எல்லாத்துக்கும் 12ஆம் தேதி சம்திங் வந்துட்டு காசு போட்டாங்க. நான் அன்றைக்கே ப்ராசஸ் ஆரம்பித்தேன். வியாழக்கிழமை சம்திங் காசு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். என்னால் அதுக்கப்புறம் போக முடியல. எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவராக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் சனிக்கிழமை போய் பேங்க்கில் போய் விசாரிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். பேங்க்கில் போய் கேட்டால், நீ மண்டே வந்து புக் ஓப்பன் பண்ணிக்கமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மண்டே மார்னிங் நான் வந்து காலையில் சிசி பேங்க்குக்கு போனேன். சிசி பேங்க் மீன்ஸ் மத்திய கூட்டுறவு பேங்க்கு. எனக்கு நியர்பையில் வந்துட்டு முகப்பேர் ரோட்டில், அண்ணா நகர் முகப்பேர் வெஸ்ட்டு போர் ரோட்டில் எனக்கு இருக்குது. நான் போய் அங்கே புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக போயிட்டு, அவங்க வந்து இந்த மாதிரி மெசேஜை காமிச்சேன், இந்த மாதிரி மகளிர் காசுக்காக நான் புக்கு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன். அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா எல்லாமே கேட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அப்புறம் 3 ஃபோட்டோ கேட்டாங்க. எல்லாத்தையும் ஓகே பண்ணி ஃபில் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன். புக்கு வந்துட்டு மறுநாள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் திங்கக்கிழமை அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி செவ்வாய்க்கிழமை போயிட்டு புக்கு வாங்குறதுக்காக போனேன். அப்புறம் புக்கு போட்டு ஒரு 1 ஹவரில் புக்கு போட்டு கொடுத்தாங்க. நான் அந்த மேம் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி புக்கு போட்டாச்சு மேம், இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, எந்த ஆஃபீஸில் போய் கேட்குறது, தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்கணுமா இல்லை ரேஷன் ஆஃபீஸில் போய் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேளுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னென்னா, நியூஸ்லையுமே சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி உங்கள் நியர்பையில் கொட்டாட்சியர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி மகளிர் காசு வராதவங்க போய் கேட்கலாம், என்ன உங்களோட விண்ணப்பம் ஏன் வந்து ரத்து செஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நேற்று புக்கு வாங்கினேன். நேற்று சென்னையில் சரியான மழைனால என்னால் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போக முடியல. எனக்கு தாசில்தார் ஆஃபீஸ் வந்து அம்ஜிக்கரை வரும். அம்ஜிக்கரை ஜோனுக்கு நான் வந்துட்டு என் குழந்தைய தூக்கிட்டே தான் போனேன். அந்த மழையை கிளைமேட் வேறு இங்கே சரியில்லை, என் குழந்தைக்கு வேறு ஃபீவர் வந்துருச்சு. அலைஞ்சது தான் மிச்சமே ஒழிஞ்சு யாருமே எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அம்ஜிக்கரை போயிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து ஜோன் ஆஃபீஸுன்னு ஒன்று இருக்குது, தாசில்தார் ஆஃபீஸ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இங்கே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணல, நீங்கள் போய் வேணால் ஜோன் ஆஃபீஸில் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் திருவிக்கா பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அங்கே போய் நான் ஜோன் ஆஃபீஸில் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்கீமே இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரிட்டர்ன் எப்போ போடுவாங்க என்ன போடுவாங்கன்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னு தான் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு. அப்போது நானே வாலண்டரி கேட்டேன். அப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்கலாமா? அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் சென்னைக்கு எங்கே வரும்னா, மெரினா பீச் கோர்ட் பக்கத்தில், அது பேக் சைடு சம்திங் கலெக்டர் ஆஃபீஸ் வரும். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆச்சு. நான் 3 or 4 டேஸாக நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் குழந்தைய வச்சுக்கிட்டு. என்ன இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது, சிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ட்டு. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயிக்கிட்டே சொல்லியிருக்கலாம், இல்லைனா மேனேஜ்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லைனா ஒரு போர்டு மாதிரி அந்த பேங்க்கில் அடிச்சு ஒட்டியிருக்கலாம். இந்த மாதிரி மகளிர் காசு வராதவங்களுக்கு சிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து கேஷ் வந்துடும், ஒரு வெரிஃபிகேஷன் கால் வரும் பேங்க்லேருந்தோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அந்த எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கால் வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுவுமே அவங்க எதுவுமே சொல்லலை. பேங்க்கில் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்கள், இ சேவை மையத்தில் கேட்டால் நீங்கள் வந்து ஆஃபீஸ் தான் போகணும் அப்படின்னு மாறி மாறி என்னை அலைய தான் வச்சாங்க. நான் ஏன் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்னா, நான் வந்து என்னோடது வந்து சக்கரை கார்டு கிடையாது, என்னோடது வந்துட்டு அந்த என்பிஹெச்ஹெச் கார்டெலாம் எதுவுமே கிடையாது. என்னோடது வந்து நான் வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிஹெச்ஹெச் கார்டு. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். ப்ரைவேட் ஸ்கூலில் கூட நான் போட கிடையாது. எங்கள் வீட்டுக்காருக்கு வர 20,000 சம்பளத்தை வச்சு தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியை. சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் ரேஷன் கார்டும் நான் இப்போ தான் அப்ளை பண்ணி வாங்கினேன். ஒரு 4 or 6 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் ரேஷன் கார்டு வாங்கினேன். இது நாள் வரைக்கும் நான் மகளிர் காசும் நான் இது பண்ணல. லாஸ்ட் டைம் இந்த உங்கள் ஸ்டாலின் திட்டத்தின் கீழே தான் நானும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணினேன். என்னோடய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்க, இங்கே எங்கே தெரியலையா, இங்கே பாருங்க, என்பி சாரி என்னது பிஹெச்ஹெச் கார்டு. பிஹெச்ஹெச் கார்டுனா வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்க தான். என்கிட்ட எந்த ஒரு கார் கிடையாது, எந்த ஒரு லேண்டும் கிடையாது, நான் வேலைக்கும் போக கிடையாது, வீட்டில் தான் இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம், நானும் எல்லாத்துக்கிட்டே கேட்டு பார்த்தேன். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படித்து என்னாலேயே வந்துட்டு இவங்கள பேஸ் பண்ண முடியல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் யாரும் டீட்டெயிலாக எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டேன்றாங்க. போயிட்டு அவங்கள பாரு, இவங்கள பாரு, இங்கே அந்த ஃபார்ம் பண்ணலை, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ ரீசன் தான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு கரெக்டான நீங்கள் ஒரு அரசியல் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அரசாங்கத்தை ரன் பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ பேர் என்னென்னமோ சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிற பேரண்ட் இருக்காங்க, இல்லை கன்சீவாக இருக்கிறவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இருக்கலாம். இவ்வளோ அக்யூரேட்டாக மெசேஜ் அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு சிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் மெசேஜ் அனுப்ப தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு ஏன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு காசு ஏறும், இல்லை வெரிஃபை பண்ணப்படும், உங்கள் கணக்கை வெரிஃபை பண்ணப்படும் அப்படின்னு கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது கூட எதுவும் சொல்ல. இங்கே பாருங்கள், நான் சிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், என் டேட் நான் காட்டுறேன் பாருங்கள், என்றைக்கு ஓப்பன் பண்ணேன் சம்திங்ட்டு 15/12 மெசேஜ் வந்தது. எனக்கு 12ஆம் தேதி வந்தது. நான் 15/12 நான் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு உண்டான ஓடிபியோ இல்லை இந்த மாதிரி சிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெசேஜும் வர கிடையாது. என் ஸ்மார்ட் கார்ட்லேயும் என் அக்கௌண்ட் புக்லேயும் இப்போ ஒரே நம்பரு, ஸ்மார்ட் கார்டில் அந்த நம்பரையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, மேபி அதனால் கூட எனக்கு வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் யாருமே அலையாதீங்க. அந்த காசு உங்களுக்கு வரணும்னு இருந்தால் வரும். தயவு செஞ்சு வேலை வெட்டியை விட்டுட்டு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு உங்கள் மன உளைச்சல் போக அலையாதீங்க. நான் அலைஞ்சதில் எனக்கு 1000 rupees வேஸ்ட்டாக தான் ஆச்சு. அந்த காசு இருந்ததுதான் என் பசங்களுக்கு வேறு ஏதாவது நான் வாங்கி வச்சு கொடுத்துருந்துக்கலாம். அது கூட இல்லை, அலைஞ்சது தான் மிச்சம். என் பிள்ளைய தூக்கிக்கிட்டு வெயிலும் மழையிலும் 4 days அலைஞ்சது மட்டும்தான் மிச்சம். எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகணுன்ற ஐடியாவே எனக்கு வரலை. இதுக்கு மேற்பட்டு சரி ஓகே, ஏதோ ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி அதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அலைய தேவையில்ல, அது வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் என்னோட கைண்ட்லி ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டு ஒரு சின்ன லீடாச்சு பேங்க்கில் கொடுத்துருக்கலாம், அல்லது தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்துலாம். மேம் நீங்கள் இந்த மாதிரி புக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு வெரிஃபை கால் வரும், அது மூலிமா உங்களுக்கு கேஷ் வந்துடும், இல்லையா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துருக்கலாம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும், இன்னும் ஒரு 1 weekல வரும், 10 daysல வரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இதுக்கு மேல்முறையீடு பண்ணலாம். நீ எதுக்கு நியூஸில் போடுறீங்க, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போடுறீங்க. அது போடுறது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வீடியோ எடுத்து போட்டு அதை நம்பி சில பேர் மேல்முறையீடு பண்ணணுன்ட்டு நான் சிசி பேங்க்கில் போய் பாஸ்புக் ஓப்பன் பண்ண வரேன்னே கிட்டத்தட்ட ஒரு 12 or 13 பேர் மெம்பர்ஸ் இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, எனக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு போட்டிருக்காங்க. எலிஜிபிளானவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா, அப்போ அந்த எலிஜிபிளானக்கு என்ன ரீசன்னு அந்த பேங்க்கில் இருக்கிறவங்களே சொல்ல வச்சுருந்தா இந்த அளவுக்கு யாரும் அலைஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் இப்படி காரு, பைக்கு, சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு ஏறுது, வாடகை வீட்டில் இருக்கிறோம், பிள்ளைங்களை இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம், ப்ரைவேட் ஸ்கூலில் கூட நான் சேர்க்கலை, வறுமை கோட்டு கீழே இருக்கிற கார்டு நான் யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஏன் வரலை? என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அதே மாதிரி வரலைன்னு சொல்லிட்டு. இது கவர்மெண்ட் தான் இதுக்கு என்னென்னு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும் ஒழிஞ்சு யாராலையும் கொடுக்க முடியாது. யாருமே யூடியூப் சேனலில் மேல்முறையீடு பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு சொன்னால் யாருமே நம்பாதீங்க. ஒன்லி நியூஸ் சேனலில் பாருங்கள், நியூஸில் ஏதாச்சும் சொல்கிறாங்களா அதை மட்டும் கேளுங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க. மகளிர் உரிமை தொகையை மேல்முறையீடு பண்ணலாம், இ-சேவை மையத்தில் பண்ணலான்னு அப்படின்னு நிறையா யூடியூப் சேனலில் நிறைய பேர் போடுறாங்களே ஒழிஞ்சு அது உண்மையா பொய்யா யாருமே போடலை. நான் அலைஞ்சு திரிஞ்சு என்னோட வலியும் வேதனையும் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யார் சொல்கிறதையும் நம்பி நீங்கள் அலையாதீங்க, தயவு செஞ்சு அலையாதீங்க.